வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் கரைஞ்சி இந்தமாதிரி கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 கிராம் முந்திரி திராட்சை போட்டுட்டு அந்த திராட்சை நல்லா குண்டு குண்டாக ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுமே திராட்சை தனியாக எடுத்து வச்சுட்டு முந்திரியை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுடலாம். அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ இதே நெய்யில் 100 கிராம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வதக்கி விடணும். இப்போது 400 ml தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வெயிட் போட்டு 6 விசில் அப்படி இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கணும். 100 கிராம் வெல்லத்துக்கு 50 ml தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறத அதையும் சேர்த்திட்டு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருந்தோம்லையே அதையும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் துருவல் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் தண்ணியாக குடிக்காமல் கொஞ்சம் கெட்டியாக குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 300 ml தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், நல்லா கெட்டியாக இருக்கும் பாயசம். அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.